பாசிட்டிவா ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம ஒரு ஆரம்பத்தில் ஒரு பாயிண்ட் சொன்னோம் இல்லைங்களா, இதை நாம செய்யணும்னா நமக்கு மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுகிறது. அதாவது இப்போ நான் ரொம்ப நெகட்டிவா ஃபீல் பண்றேன் அப்படிங்கறத என்னால உணர முடியல, அந்த விழிப்புணர்வு எனக்கு இல்லை அப்படின்னா என்னுடைய நெகட்டிவான என்னுடைய எண்ணங்களை மாத்தணுங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள உருவாகாது. அப்படி உருவாகலைன்னா நெகட்டிவான சிச்சுவேஷன்ல என்னால பாசிட்டிவா ஃபோக்கஸ் பண்ண முடியாது. சோ அதனாலதான் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்பிளா உங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத ஒரு ஈஸியான மெடிடேஷன் பிராக்டிஸ் மூலமா ஒவ்வொரு நாளும் நீங்க பயிற்சி பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய விழிப்புணர்வு மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது அதிகரிக்கும். 7வது, டூ திங்ஸ் தட் மேக் யூ ஹாப்பி. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுங்க, அதை செய்யுங்க. எஸ்பெஷலி அது ரொம்ப கிரியேட்டிவா இருக்கு, ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னா தயவு செய்து அதை விட்டுறாதீங்க, தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுங்க. அது என்னது கிரியேட்டிவ் ஹாபி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ